ஹே ஆல், இன்றைக்கி டேட் செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் நிறைய பேர் விஷயம் பண்ணியிருந்தாங்க. நான் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. பரவாயில்ல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் தனியாக போயிட்டுருக்கேன். அதுதான் இங்கே மேட்ரு. எனக்கு ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில், லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஊரில். ஏன்னா என் ஃப்ரெண்டு தன்வீர், அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே லைக் ஹாஸ்டல் பசங்க எல்லாம் ஏதோ யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கானுங்க, ஏதோ வேலை விஷயமா. எனக்கு ஒரு 2 hours பர்மிஷன் கிடைக்குமா? இல்லை எதிர் வீட்டு தேங்காய் சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல, ஆன்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் தனியாக தான் போகிறேன். சாப்பிடல, நான் இன்னும் 1:30 ஆக போகுது. இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. காலையிலேருந்து அப்படியே சுற்றிட்டுருக்கேன். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, எம் டோனார்னு. அங்கே அந்த கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு, டோனார் சாப்பிட்டுட்டு, பெருசாக இருக்கும், ஷவர்மா மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் காட்டுறேன். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போர்ட்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கப்பல் இல்லை. போர்ட்டுன்னு பக்கத்தில் இன்னொரு மால் இருக்குது, ஷாப்பிங் மால். அந்த போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து போய் நிறைய சாக்லேட்ஸ் வீட்டுக்கு வாங்கணும், சாக்லேட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். இதுதான் இப்போதைக்கான நம்மளோட பிளான். கேரையா குளிப்பாங்க. ஓகே, கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு டோரு. இப்போது நேற்று போனால அந்த காடு வழி, அந்த காடு வழியிலே தான் போக போகிறோம். நம்ம இப்போ தனியாக போயிட்டுருக்கேன் இந்த காடில். இங்கே யாராச்சும் வந்து நான் கொலை பண்ணால் கூட தெரியாது போல். கொலை பண்ணி சைடில் போட்டு போனால் கூட அப்படியே ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இங்கே அனிமல்ஸ்லாம் இருக்காது, சான்ஸே இல்லை. அதனால் தைரியமாக நடந்து போகலாம். அனிமல்ஸ் எதுவுமே இருக்காது. ஆக்சுவல் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இங்கே ரஷ்யாவில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ஸ் மீன்ஸ் ஸ்டேட்ஸ் நிறைய பெரிய ஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால லிட்ரலி அதில் ஒரு பெரிய ஸ்டேட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட்டில் நிறைய ஃபாரஸ்ட்டு அப்புறம் மலை பிரதேசம்லாம் இருக்குது. கசான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக். லைக் கசானோட ஸ்டேட் தெரியுமா? ரிப்பப்ளிக் ஆஃப் தாத்ரஸ்தான் அப்படின்ற இந்த ஸ்டேட்டில் தான் கசான் இருக்குது. தாத்ரஸ்தான் வந்து ரஷ்யாவோட 3rd லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஆக்சுவலி இது ஒரு முஸ்லீம் ஸ்டேட். லைக் நிறைய முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு முஸ்லீம் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதே கூட்டப்பாவோட தான். மூச்சு வாங்குது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஜேர்னியை. வாங்க. இப்போ வந்துட்டோம் நம்ம இங்கே. ஆக்சுவலி இதுதான் ரோடில். இப்போ ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போனோம். அங்கே தான் அந்த எம் டோனர் கடை இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு ரிட்டன் இந்த இடத்துக்கு வரணும். பிகாஸ் இதுதான் வந்து நம்மளோட ஷாப்பிங் மால். எவ்வளோ கார் நிற்கிது பார்த்தீங்களா? கைஸ், நம்ம கடைக்கு வந்தோம். என்னை ஊமையாக்கிட்டாங்க இந்த கடையில். நீ சுத்தமாக அவனும் ஏதோ பேபான்னு சொல்கிறான், நானும் பேபான்னு சொல்கிறேன். எனக்கு எதுவுமே புரியலை. இதுதான் வாங்கியிருக்கேன். இதுக்கு பேர் டோனாராமா. 195 ரூபல்ஸ். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் நான் இப்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைக்கு போகலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஹைப்பர் மார்க்கெட். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இதில் அந்த கடையை நான் கண்டுபிடிக்கணும். சாக்லேட் கடை எது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏதாச்சும் மேப்புக்கு இப்போ எடுத்து. சரியா, யாண்டெக்ஸ் மேப்புன்னு ஒரு மேப் இருக்குது. அந்த யாண்டெக்ஸ் மேப்பில் தான் வந்து இது எல்லாமே இதில் இங்கே பார்க்குறாங்க. அதில் தான் நானும் பார்க்க போகிறேன். இதுதான் இந்த கடை அகாத்து. இங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கடை உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா,
சாக்லேட்டு இது எல்லாமே இருக்கும் போல் இங்கே. என்னென்ன இருக்கோ எல்லாமே வாங்கலாம். சாக்லேட் வாங்குறதுக்காக தான் மெயினாக இங்கே வந்திருக்கிறது. ஓகே, இப்போது ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ரேட்டு பார்த்து வாங்கணும். நம்மளும் ஒரு ட்ராலி எடுத்துப்போம். ட்ராலி எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஸ்னிக்கர்ஸ்லாம் வாங்க வந்திருக்கோம். ஸ்னிக்கர்ஸு, ட்விக்ஸு, மார்ஸ், இந்த சாக்லேட்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அந்த சாக்லேட் தான் வாங்க வந்திருக்கோம். என்ன எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 63 ரூபா வந்து நார்மல் ரேட்டு, 63 ரூபா. பட் அந்த கார்டு ஒன்று இருக்குது. இப்போ தான் நான் வாங்கினேன் அந்த கார்டு, அகாத் கார்டு. அந்த கார்டு வாங்கினோம் அப்படின்னா அது 57 ரூபா நம்மளுக்கு. பவுண்டியும் அதே மாதிரி தான் 49 ரூபா இங்கே. இது எல்லாமே இங்கே வந்து அந்த அகாத் கார்டு இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். நான் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரியா? ஸ்னிக்கர்ஸ் இருக்குது, ட்விக்ஸ் இருக்குது, மார்ஸ்ன ரேட்டு 45 ருபீஸாக மார்ஸு. இப்போது வேறு அதே சாக்லேட் செக்ஷனில் தான் இருக்கேன், வேறு எங்கேயும் போல். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ சாக்லேட்லாம் இருக்குது. அதுதான் வாங்கி எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரையும். ஏதோ M&Mன்னு போட்டிருக்கு. ஆமாம், இது உள்ள பாதாம் இருக்கும், எனக்கு தெரியும். இந்த சாக்லேட்டு சூப்பராக இருக்கும். இது ஒன்று வந்து 85 ரூபான்னு போட்டிருக்கு. லைக் ஆமாம் 100 கிட்ட. நான் ஒரு 3000க்கு சாக்லேட்ஸ் வாங்குவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 3 or 4000 ப்ராபப்ளி. இங்கே பார்த்தீங்களா, கலர் என்னமோ சாக்லேட்லாம் இருக்குது. இந்த சாக்லேட்லாம் எடுத்து போட்டுக்கலாம். என் தங்கச்சி சாப்பிடுவான் நல்லா. இந்த வாயில் பட்டாசு வெடிக்கலாம் அந்த சாக்லேட், அது கூட இருக்குடா இங்கே. பார்க்க சூப்பராக இருக்குது. வாவ், என்னென்ன கிடைக்குதோ எடுத்து போடு, காசாக பணமா. டர்ட்டில்ஸ், இதுவும் அந்த க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவரில் இதுவும் இருக்குது. இது என்னன்னு தெரியல, ஜூஸுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஜூஸாக என்னது இது? இல்லை வேண்டாம், இது தண்ணி கீழே வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது பாம் சாக்லேட்டா? இது பாம் சாக்லேட்டு நம்ம ஊரில் இருக்கும். இந்த பாம் சாக்லேட் நான் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும். இது வேறு இது ஒரு 2 எடுத்து போட்டுப்போம், பிரச்சனையே இல்லை. கிண்டர் கோகோ சம்திங், கிண்டர் ஜாயிலியே, கிண்டர் பியூனோ. வாவ், தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாக்லேட்டு. லைக் சாக்லேட் இது பிஸ்கெட், இது அதனாலேயே நான் வாங்குகிறேன் இதை. ஷி லைக் இட் வெரி மச். கிண்டரில் என்ன இருக்கோ எல்லாமே வாங்கிட்டேன். பரவாயில்ல, ஒரு தடவை தான் நான் வாங்கிட்டு போவோம். கிண்டர் சம்மந்தமாக என்ன இருக்கோ எல்லாமே வாங்கிடுச்சு. அதுவும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் வாங்கினாலும் பத்தாது அவளுக்கு. எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 10 இது ஒன்று 10 10னா 36. இதுவே ஒரு 360 ரூபா இருக்கும். 82 ரூபா இல்லை, 820 ரூபா இருக்குது. என்ன 82 நான் கரெக்டாக வாங்கலாம். இல்லை இது சாப்பிட்டுருக்கேன். இங்கே வேறு எதுவும் பார்க்கலாம். அவ்வளோ வேணும் தோணுது எனக்கு. மிச்சம் நிறைய சாப்பிட்டு எனக்கு தெரியும். ஸ்வீட் மாதிரி இருக்குது, தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்வீட். இது என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. நிறைய ஸ்வீட்ஸ் கூட இருக்குது கைஸ், நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. இது வரையும் போட்டதே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னிக்கர்ஸ் என் தங்கச்சி சாப்பிடுவா, அதுக்காக வாங்கினேன். எல்லாம் என் தங்கச்சி தான் சாப்பிடுவா, அவளுக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த கிண்டர் பியூனோ ஒரு 5 போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் எப்படியும் இன்னும் வேறு இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 5 போதும், ஒரு 2 4 வச்சிடலாம். நான் இன்னும் வேறு சாக்லேட் வச்சு வாங்கலாம், சரிங்களா? நான் மார்ஸ்லாம் எடுத்து போடவே இல்லை. மார்ஸ் ஒரு 3 போடலாமா? மார்ஸ் ஒரு 3.
பிக்ஸு கூட இன்னும் ஒரு 2 போடலாம், நல்லாயிருக்கும் பிக்ஸு. நல்லாயிருக்கும். மில்கி வே சாக்லேட்டும் எடுத்து போடலாம், இதுவும் போடவே இல்லை. எவ்வளோ ஆக போடுறது தெரியலை, பட் பரவாயில்ல வாங்குவோம். 8000 ரூபாய் அனுப்பியிருக்கான் அவன் எனக்கு, அதுக்குள்ளே நான் வாங்கி முடிக்கணும்னு சொன்னான். 8000 ரூபாய்க்கும் வாங்கக்கூடாது, கம்மியாக தான் வாங்கணும். நல்ல இது போட்டாச்சு. இதில் 2-3 கலர் கூட இருக்கா, இது வேண்டாம். இது பூனை படம் போட்ட சாப்பிட்டு ஒன்று இருக்குது. அழகாக இருக்கும். எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல. என்னோட நண்பன் திட்ட போகிறான் என்ன, ஆனால் நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிப்பையில் வாங்கிட்டு கேட்பான். பரவாயில்ல. பர்ஃப்யூம் ஃபுல்லாக சரக்கு தாண்டா இருக்குது எல்லா இடத்துலையும். சரக்காக வச்சு அடிப்பானுங்க போல, செதுக்குவானுங்க போல. சரக்கு ரத்தத்தில் சரக்கே ஊறும் போல. ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கார் நம்ம கூட. ஹாய். Привет, братуха, как дела, как здоровье? ப்ரீவியத்னா ஹலோன்னு சொல்கிறார் அவர். இந்தியன். Индианин, да? Индия? ஆ யூடியூபர். Ютубер? Молодец. У меня друг есть, Мухаммед. Мухаммед Риаз. Ты тоже Мухаммед? Мухаммед. Ай, молодец. Молодец. Здесь в России живешь? English. Ты этот... No, да, Russian, no. Российский не можешь, Россия. Понял? Молодец. Окей. Этот, меня в гости забираешь, Индостан, меня ஓகே забираешь? Когда уедешь? Когда поедешь? அவர் என்ன சொல்கிறேன்னு எனக்கும் புரியலை, நான் சொல்கிறது அவருக்கும் புரியலை. அவர் என்னமோ சொல்கிறேன், நானும் என்னமோ சொல்கிறேன், அவ்வளோதான். ஐயோ அழகா, இது என்னடா மொழி? மச்சான், இவன் எந்த பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அடச்சி. ஓகே. Здоровья вам, не болейте. Пока. Удачи. Молодец. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? ரெஸ்ட்ரூம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலடா. போய் பார்ப்போம். இங்கே ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இங்கே போய் பேசலாமா? நிறைய இருக்குது இந்த இடத்துல. நான் சும்மா தான் நடந்து வந்தேன், அந்த அக்கா பேச மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஊரில் வந்து யூடியூபர்னால் வந்து நல்லா மரியாதை கொடுக்குறாங்கடா, பரவாயில்லையே. ஏன்னா இந்த ஊரோட இதுவே கம்மி தான், பாப்புலேஷனே கம்மி தான். தீவிரமாக வேலை செய்கிறாங்க அவங்க. இப்போ நான் அப்படியே போகிறேன், உங்களுக்கு பின்னாடி தெரியும். தீவிரமாக வேலை செய்கிறாங்க. இவ்வளோ தீவிரமான ஒரு ஒன்று நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. இது உள்ளே பார்த்தீங்கன்னா, இது உள்ளே ஃபுல்லாக ஃப்ரோசன் ஐட்டம்ஸு. இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழம், வாழைப்பழம், எல்லா பழமும் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே நட்டெல்லாம் இருக்குது, நியூட்டெல்லாவோ நட்டெல்லாவோ ஏதோ ஒன்று. பிஸ்கெட்டு,
டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா பிஸ்கெட்டு. டோரா யாக்கி இருக்கா? வாங்கிக்கலாம் மகமன் ஊருக்கு ஒன்று. சரி டோரா யாக்கி இது இல்லை, இன்னொன்று தான் டோரா யாக்கி. நான் அன்னைக்கு கூட ஒன்று சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு அதுவும் டேஸ்ட்டாக. லாட்டி சாக்கோப்பையெல்லாம் இருக்குடா டேய். ஆனால் என்ன பேரை மாற்றி விற்கிறானுங்க. ஓகே க்ரீம் பிஸ்கெட்ஸு இது வரையும் வாங்கினது எவ்வளோ ஆச்சுன்னு தெரியலை. பார்த்துட்டு சொல்லணும் எவ்வளோ ஆச்சுன்னு. இப்போ நம்ம வெயிட்டு போட்டுட்ருக்கோம். அந்த சின்ன சாக்லேட்லாம் வெயிட்டு போட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. வெயிட்டு போட்டு கொண்டு வரலாம். அதை இதான் பில்லு போட்டுட்ருக்கோம். Пакет нужен вам? ஆக்சுவலி இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து கிராம்ஸில் வாங்கணுமாம்மா. இது எல்லாமே கிராம்ஸில் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்குறதுக்கு Маленький вес. நம்மளோட அடுத்த கடை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வந்திருக்கோம். இதுதான் அந்த கடை. இந்த கடை உள்ள போய் ஏதோ எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கலாம் என்ன தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஆனால் இது வரை தூக்கிட்டு நான் எப்படி நடக்க போகிறேன்னு தெரியல. நிறைய இருக்குது சாக்லேட்ஸு. உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், இதெல்லாம் வந்து இங்கே நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நிறைய இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. வீட்டு பொருள்கள் நிறைய இருக்கும் அது மாதிரி சொன்னாங்க. ஆஹா, கூலிங் கிளாஸ் இருக்குது, பரவாயில்லையே. நான் கூலிங் கிளாஸ் போட்டு பார்க்கறதுக்கு கண்ணாடி இல்லையடா. இது என்னடா, இது என்ன இது? புக்கெல்லாம் வச்சுருக்காங்க. புக்கெல்லாம் எவன்டா படிப்பான்? மனுஷன் படிப்பாங்கடா. ஹேங்கரு, வீட்டுக்கு தேவையான பொருள் தான் நிறைய இருக்குது இங்கே. வேறு எதுவும் இல்லை. நான் வேறு என்னமோ கடன் நினச்சி வந்துட்டேன். சரி பார்ப்போம் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு. கேட் ஃபுட்ஸ்லாம் இருக்குடா. இந்த 2 குழந்தைங்களும் அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்குது குழந்தைங்க. சூப்பராக இருக்காதுங்க 2 குழந்தைங்களும். இங்கே பார்த்தீங்களாடா, ஃபிஷ்ஷிங் நெட்லாம் இருக்குடா. இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம்ல அதெல்லாம் இருக்குது. ஒரு குச்சி தான் இல்லையே. ஓஹோ, வாவ், அப்படியே உள்ளே ஃபுல்லாக இது வச்சுருக்கானுங்களா? இந்த குச்சி மட்டும் நம்ம வாங்கிக்கணும் போல். எல்லாமே இருக்குது guys இங்கே. இவ்வளோ இருக்கும் நினச்சி கூட பார்க்கலையே நான். லேஸில் பார்த்தியா எத்தனை கலரு? லேஸ்லேயே அத்தனை கலரு. நீட் எக்ஸாம் முடிச்சவங்களுக்காக கையெல்லாம் வைக்கிறாங்க. டார்க் ஜோக், இது லைட்டு, எல்லாமே ஒரே ப்ரைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ். இங்கேயும் சாக்லேட்ஸ்லாம் விற்கிறானுங்களாடா. அடா பாவீங்களா, இங்கேயும் விற்கிறாங்க. இதை 140 எத்தனை பீஸ் இருக்கும் அதெல்லாம் தெரியல. 176 கிராம்ஸ் வில் பி. ஓஹோ அப்படியா, இங்கேயும் அதே சாக்லேட்ஸ் தான் விற்கிது. பரவாயில்ல, நம்ம எப்படியும் எதுவும் வாங்க போகிறது இல்லைங்க. நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேன். இது என்னது? இது சீஸ் துருவி போடுறது. இது என்னது? இது நல்லா இருக்குல்ல, இது புசுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறது. அது கூட பார்த்தீங்களா இருக்குங்க. ஜூஸு நிறைய ஜூஸ்லாம் இருக்குது. இது என்னது? இது காஃபின்னு நினைக்கிறேன். ஆமாம், நெஸ்கேஃபே கோல்டு. இங்கே பார்த்தீங்களாடா, என்னமோ டிஃப்ரெண்ட் கலர்லாம் ஜூஸ் விற்கிறாங்கடா இவனுங்க. சப்ஜா இதெல்லாம் போட்டு ஜூஸ் இருக்குடா. பாசிட்ஸ் மேங்கோ ஜூஸாம். இது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. நமக்கு தான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் வரோம் எல்லா இடத்துலையும். ஹேய், நல்லா இருக்குது இது பார்க்க. வாவ், கப்பு. வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இதெல்லாம் உடஞ்சிரும் உள்ளே போட்டால் கூட. இது எப்படி நான் வாங்கிட்டு போக முடியும்? சான்ஸே இல்லை.
இல்லைடா வாய்ப்பு இல்லைடா எதுவும் இங்கே வாங்குறதுக்கு. என்ன வாங்க முடியும் இங்கே? இது மாதிரி தான் பொம்மை தான் வாங்கிட்டு போகணும். ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் பொம்மை ரேட்லாம். இது பைக் எல்லாம் கூட விற்கிறாங்க. பைக்கு ஷோரூமே இவ்வளோ வச்சுருக்கானுங்கடா. பெரிய ஆள் தான் நான். ஹைப்பர் மார்க்கெட்டுலேயே பைக்கு ஷோரூம் தான். அறிவாளியாக இருப்பானுங்க போல. இது மோட்டர்லாம் இருக்கிறாங்க. இங்கேயும் பைக்கு. இதெல்லாம் பைக் மெட்டீரியல்ஸு பைக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம வேலை வந்தது. முடிச்சுட்டு ஹாஸ்டல் கிளம்பலாம். சரியா வாங்க ஹாஸ்டல் போகலாம். இந்த பின்னாடி இருக்குல்ல இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போது நம்ம ஊர் ஜிலேபி மீன் எடுத்து தேங்காய் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு எனக்கு ஃப்ரூட்லாம் வேணாம். நல்லா அடிச்சுன்னு போனால் எல்லாரும் மோந்து பார்த்து வா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. ஒன்று இப்போ கதவை தட்டு வரையா கதவுலாம் கரெக்டாக சாப்பிட்றா போடுறாங்க. ஃபுல்லாக பீஃப் கடை இருக்கு. வெங்காயம் பேருக்கு வெங்காயம் இருக்கு.